ஹைபாவில் இருக்கும் இஸ்ரேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்பது இஸ்ரேலின் இதயம் போன்ற ஒன்று. அதன் மேல் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்திய ஈரான் சற்று முன்னர் கிழக்கு டெல் அவிவில் இருக்கும் ராமத் கான் என்ற நகரத்தை துவம்சம் செய்துள்ளது. ராமத் கான் என்பது இந்தியாவில் பெங்களூர் போன்று இஸ்ரேலுக்கு ஹைடெக் சிட்டி. அதன் தகவல் தொழில்நுட்ப மையங்கள் மிகச்சிறந்த மருத்துவமனைகள் என்று எல்லாமும் அமைய பெற்ற நகரம். பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்காவை தாக்குவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு உதவுவதை அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா நிறுத்த வேண்டும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவினால் பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்காவை தாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கையிலிருந்து பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா ஒதுங்கியிருப்பது நல்லது என ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் இராணுவ தளங்களையும் தாக்குவோம் என ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து அந்நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்தது. இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுக்க நினைத்தாலோ இஸ்ரேலுக்கு உதவினாலோ அந்த நாடுகளின் இராணுவம் மற்றும் கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஈரான் மீது நேற்று இரவு நடத்தப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் ஏதேனும் நடத்தினால் இதுவரை கண்டிராத அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு வலிமையையும் ஈரான் மீது செலுத்தப்படும். இருப்பினும் இஸ்ரேல் ஈரான் போரை மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.